நம்ம நிறைய ஸ்க்ரால் பண்றோம். இதுக்கு வந்து இன்ஃபினிட்டி ஸ்க்ரால் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கு. அதனால தான் இன்ஸ்டாகிராமே வந்து பயங்கரமான சக்ஸஸ் நோக்கி போச்சு அதோட பிசினஸ். அதுக்கு முன்னாடி போஸ்ட்லனால மட்டும் அது சக்ஸஸ் ஆகல. இந்த டூம் ஸ்க்ராலிங்னால தான் சக்ஸஸ் ஆச்சு. இதுகிட்ட 2 கான்செப்ட் வருது. ஒன்னு காக்னிட்டிவ் லோட் ஒன்னு இருக்கு, டோபமைன் இருக்கு. ஸோ திடீர்னு சயின்ஸை பத்தி பேசுறதுக்கு உண்டான காரணம் திஸ் இஸ் வெல்கம் டு எம்எக்ஸ் டிஎன்ஏ. பிரைன் வந்து 30,000 டிசிஷன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணும் ஒரு நாளைக்கு. ஓகேங்களா? நீங்க பாட்டு அந்த மைக்ரோ டிசிஷன்ஸா நிறைய ஸ்க்ரால் பண்றீங்க அப்படின்னா அதுக்கே ஒரு 5,000 போயிடும். மாவு வாங்கலாமா, தோசை சுடலாமா, இட்லி வைக்கலாமா, சட்னி வைக்கலாமான்றது கூட நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த அளவுக்கு நம்ம பிரைன் வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு பெரிய ப்ராப்ளம். நீங்க ஆஃபீஸ் போகணும், அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டு போகும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட போனா அப்ப அங்க புது ஸ்ட்ரெஸ் இருக்கும். டூம் ஸ்க்ராலிங் கூட டோபமைனோட இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான். ஸோ நீங்க நிறைய டூம் ஸ்க்ராலிங் பண்றீங்க அப்படின்னா உங்களோட டிசிஷன்ஸை நீங்க அங்கேயே நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்றீங்க, உங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் அங்கேயே போயிடும். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாவே நீங்க வந்து ஒர்க் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டா ஃபீல் ஆகும். ஓகேங்களா? உங்களோட நார்மல் ஒர்க்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க. ஸோ பி கேர்ஃபுல். இந்த டாபிக் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எம்எக்ஸ் டிஎன்ஏ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் டாக்ஸ்.